சதுர்த்தசி திதியில் பல தெய்வங்களை வழிபடலாம். ஆனால் ஆகமங்கள் மற்றும் பாரம்பரிய வழக்கங்களில் சில தெய்வ வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன. சிவபெருமான் என்ன செய்யலாம்? சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், இளநீர், வில்வ இலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை ஜபிக்கலாம். வில்வ இலை அர்ச்சனை செய்யலாம். சிவபுராணம் அல்லது தேவாரம் பாராயணம் செய்யலாம். பலன்: பாவ நிவர்த்தி, மன அமைதி, குடும்ப நலம், ஆயுள் மற்றும் ஆரோக்கியம். கால பைரவர் என்ன செய்யலாம்? எள் எண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றலாம். கருப்பு எள், கருப்பு உளுந்து, வடை, தயிர் சாதம் போன்றவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம். ஓம் காலபைரவாய நம அல்லது ஓம் ஹ்ரீம் வடுகாய ஆபத்துத்தாரணாய குரு குரு காலபைரவாய நம மந்திரத்தை ஜபிக்கலாம். இயன்றால் நாய்களுக்கு உணவு அளிக்கலாம். இது பைரவர் வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு பாரம்பரிய நடைமுறையாக கருதப்படுகிறது. பலன்: தடைகள் நீங்குதல், எதிரி தொல்லை குறைதல், பயம் விலகுதல், தொழில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம். சதுர்த்தசி அன்று கடைபிடிக்கலாம். காலை அல்லது மாலை நீராடி சுத்தமாக வழிபடுங்கள். கோவிலுக்குச் சென்று சிவபெருமான் மற்றும் கால பைரவரை தரிசியுங்கள். இயன்ற அளவு விரதம் இருந்து சைவ உணவு மட்டும் உண்ணலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உதவி செய்யலாம். வழிபாட்டு முறைகள் கோவில் மரபு, குடும்ப மரபு மற்றும் ஆகமங்களின்படி மாறுபடலாம். பக்தியுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் செய்யப்படும் வழிபாடே மிக முக்கியமானது.